வணக்கம். யோசிச்சு பாருங்க, முதலீடு செஞ்ச பணம் உங்களுக்கு மாசம் ஒரு சம்பள மாதிரி வருமானம் கொடுத்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு அத ரொம்ப ஸ்மார்ட்டா செய்யறதுக்கான ஒரு வழிய பத்தி தான் நாம பார்க்க போறோம். நீங்க ரிட்டையர்மெண்ட்ல இருக்கீங்களா? இல்ல புள்ளைகளோட படிப்பு செலவு மாதிரி மாசாந்திர செலவுகளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணுமா? நம்ம எல்லாருக்குமே இந்த தேவை எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கு, இல்லையா? இதுக்கான ஒரு சூப்பரான தீர்வு பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ரெகுலர் இன்கம்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு முதல்ல வரது பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் தான். ஆனா பணமாக்குறது, ஃபிளெக்சிபிலிட்டி, முக்கியமா டாக்ஸ் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்டபிள்யூபி ஒரு அருமையான ஆப்ஷனா தெரியுது. இங்க பாருங்களேன், எஃப்டில 30% வரைக்கும் டாக்ஸ் கட்டணும். ஆனா எஸ்டபிள்யூபில வெறும் 12% தான். சரி, அடுத்த கொஞ்ச நேரத்துல எஸ்டபிள்யூபினா என்ன, அது எப்படி டாக்ஸை மிச்சப்படுத்துது, நிஜ வாழ்க்கையில அது எப்படி வேலை செய்யுது, அப்புறம் நாம எப்படி அதை ஸ்மார்ட்டா யூஸ் பண்றதுன்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, முதல்ல எஸ்டபிள்யூபினா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இது சும்மா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் மட்டும் இல்ல, உங்க பணத்தையே உங்களுக்காக வேலை செய்ய வச்சு ஒரு ரெகுலர் கேஷ் ஃப்ளோவை உருவாக்குறதுக்கான ஒரு ஸ்மார்ட்டான வழி. சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான், சுருக்கமா எஸ்டபிள்யூபி. அப்படின்னா என்னன்னா, உங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நீங்க செட் பண்ற டைம்ல, அதாவது மாசமோ இல்ல காலாண்டுக்கோ கொஞ்சம் யூனிட்ஸை வித்து அது மூலமா ஒரு ரெகுலர் இன்கம் உருவாக்குற ஒரு அருமையான வழிமுறை தான் இது. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள். முதல்ல நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல மொத்தமா ஒரு தொகையை முதலீடு பண்றீங்க. மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த ஃபண்டு வளரும். அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த பணத்தை மாசம் வித்ட்ரா பண்றீங்க. அந்த பணம் ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்துரும். பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகம். சுருக்கமா சொல்லணும்னா, எஸ்டபிள்யூபி உங்களுக்கு ஒரு ரெகுலர் கேஷ் ஃப்ளோ கொடுக்குது, லாங் டேர்ம்ல உங்க வெல்த்தையும் வளர்க்குது. அது மட்டும் இல்லாம நல்ல ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு. ஆனா இதெல்லாத்தையும் விட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. அதுதான் இதோட டாக்ஸ் எஃபிஷியன்சி. வாங்க அத பத்தி தான் இப்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப நாம எஸ்டபிள்யூபியோட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம். அதுதான் டாக்ஸ் சேவிங்ஸ். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல பெரும் பகுதியை வரியா கட்டாம எப்படி நம்மகிட்டே வச்சுக்கலான்னு இது உதவுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கம்பேரிசனை பாருங்களேன். ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாயை நாம ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல இருந்தும் அதே மாதிரி ஒரு எஸ்டபிள்யூபி மூலமாவும் எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம். 10 வருஷத்துல எஃப்டிக்கு நீங்க கட்டுற வரி எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாய். ஆனா எஸ்டபிள்யூபில வெறும் 1,61,000 ரூபாய் தான். இது உங்க கைக்கு வர்ற பணத்தை எவ்வளோ மாத்துதுன்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, நீங்க பாக்குறது கரெக்ட் தான். எஸ்டபிள்யூபி மூலமா 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 8,41,000 ரூபாய் வரிய நீங்க மிச்சப்படுத்துறீங்க. யோசிச்சு பாருங்க, இந்த காசுல ஒரு புது கார் வாங்கலாம், இல்லனா ஒரு ஃபாரின் ட்ரிப்பே போயிட்டு வரலாம். இது எவ்வளவு பெரிய சேமிப்பு. சரி, எப்படி இவ்ளோ பெரிய டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குது? ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க, அது 110 ரூபாயா வளருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதுல இருந்து 10 ரூபாய் எடுக்கிறீங்கன்னா அந்த 10 ரூபாயில உங்க அசல் பணமும் இருக்கும், கொஞ்சம் லாபமும் இருக்கும். எஸ்டபிள்யூபில அந்த லாபம் இருக்கு இல்லையா, அந்த பகுதிக்கு மட்டும்தான் நீங்க வரி கட்டணும், முழு 10 ரூபாய்க்கும் இல்ல. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட். சரி, இந்த கணக்கு நம்பர்ஸ் எல்லாம் போதும். நிஜ வாழ்க்கையில ரியல் வேர்ல்டுல எஸ்டபிள்யூபி எப்படிப்பட்ட ரிசல்ட்ஸை கொடுக்குதுன்னு நாம இப்ப பார்க்கலாம். ஒரு பொதுவான உதாரணத்தை எடுத்துக்கலாம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வர்ற மாச செலவுகளுக்கு எஸ்டபிள்யூபி எப்படி உதவுதுன்னு பார்க்கலாமா? ஒருத்தர் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக 50 லட்சம் ரூபாய இன்வெஸ்ட் பண்றாருன்னு வச்சுப்போம். அதுல இருந்து மாசம் வீட்டு செலவுக்காக ஒரு 25,000 ரூபாய் எடுக்கிறாரு. இப்போதான் அசலான மேஜிக்கே இருக்கு. நல்ல கவனிங்க. 20 வருஷமா மாசம் 25,000 ரூபாய் எடுத்தா மொத்தம் 60 லட்சம் ரூபாய் எடுத்திருப்பாரு. ஆனா அவரோட ஆரம்ப முதலீடான அந்த 50 லட்சம் இன்னைக்கு 1,75 லட்சம் ரூபாயா வளர்ந்திருக்கும். இதுதான் மார்க்கெட் குரோத்தோட உண்மையான பவர். இது ஏதோ கற்பனை கணக்குன்னு நினைக்காதீங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் நிஜ மியூச்சுவல் ஃபண்டுகளோட ட்ராக் ரெக்கார்டு. உதாரணத்துக்கு ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் மல்டி அசெட் ஃபண்ட்ல ஒருத்தர் 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி மாசம் பணம் எடுத்துக்கிட்டே இருந்த பிறகும் வெறும் 5 வருஷத்துல அவரோட முதலீடு 1,24 லட்சம் ரூபாயா வளர்ந்திருக்கு. இதுவே எஸ்டபிள்யூபி நிஜ வாழ்க்கையில எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னு காட்டுது இல்லையா? சரி, கடைசியா ஒரு சக்சஸ்ஃபுல்லான எஸ்டபிள்யூபி பிளானை நீங்களே செட் பண்றதுக்கு சில முக்கியமான டிப்ஸை பார்க்கலாம். நான் மாசம் எவ்வளோ பணத்தை வித்ட்ரா பண்ணணும்? இந்த டேபிள் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கும். உங்க நோக்கம்
ஏன் அசல் பணம் பத்திரமா இருக்கணும் அப்படின்னா, வருஷத்துக்கு 4% எடுக்கிறது சேஃப். இன்கமும் வேணும், கொஞ்சம் பணமும் வளரணும்னு நினைச்சா 6% எடுக்கலாம். உங்க கோல் என்ன, உங்களால எவ்ளோ ரிஸ்க் எடுக்க முடியும்னு பொறுத்து நீங்களே சரியான பர்சன்டேஜ முடிவு பண்ணலாம். மொத்த கண்ட்ரோலும் உங்க கையில தான் இருக்கு. இன்னும் சில முக்கியமான ப்ரோ டிப்ஸ் சொல்றேன், கேட்டுக்கோங்க. 1. ரொம்ப அதிகமா பணம் எடுக்க ஆசைப்படாதீங்க. வருஷத்துக்கு ஒரு 6-7% எடுக்கிறது ஒரு நல்ல அளவு. 2வது, இன்வெஸ்ட் பண்ண உடனே SWP ஸ்டார்ட் பண்ணாதீங்க. உங்க பணம் கொஞ்சம் வளர டைம் கொடுங்க. கடைசியா, பணவீக்கம், டாக்ஸ் இதையெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிட்ட பேசுறது ரொம்ப நல்லது. இந்த சிம்பிளான ரூல்ஸ் உங்க லாங் டேர்ம் ஜர்னிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஒரு லைன் இன்வெஸ்ட்மெண்டோட மொத்த ஐடியாவையும் அழகா சொல்லுது. SIP மூலமா உங்க சொத்தை உருவாக்குங்க, SWP மூலமா அந்த சொத்துல இருந்து மாசம் மாசம் வருமானத்தை என்ஜாய் பண்ணுங்க. கடைசியா, நீங்களே உங்களை இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. உங்க சேமிப்பு சும்மா பேங்க்ல முடங்கி கிடக்குதா, இல்ல உங்க லைஃப் டைம் முழுமைக்கும் டாக்ஸ் எஃபிஷியன்ட்டா ஒரு ரெகுலர் இன்கம் தர்ற ஒரு மிஷினா மாறிடுச்சா? யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கத்தை பொறுமையா கேட்டதுக்கு நன்றி. Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.